அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முஸ்தகிம் மௌலவி கேக்கிராவ. தற்பொழுது மலேசியாவிலிருந்து முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட விடயம். அரசியல் சம்பந்தப்பட்ட விடயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாக, நான் ஒரு குழுவை சார்ந்தவனாக இருந்து நான் இந்த விடயத்தை பேசவில்லை. நான் சமூக நலன் கொண்டு, நான் சமூக அக்கறை கொண்டு இந்த விடயத்தை உங்களிடத்திலே முன்வைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்களே, எங்களுக்கு தெரியும், இந்த பாராளுமன்ற அவையிலே எங்களுடைய நாட்டிலே 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று 225 மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்றார்கள். பாராளுமன்றம் என்பது எங்களுடைய நாட்டில் என்ன விடயம் இருக்கின்றதோ, எங்களுடைய சமூகத்தில் என்ன விடயம் இருக்கின்றதோ அந்த விடயங்களை பேசுவதற்காக வேண்டித்தான் அந்த பாராளுமன்றம் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் பாராளுமன்றம் என்ற பெயர் வித்தியாசமான பெயர்களில் இருக்கலாம். அரபு நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு பெயரில் பாராளுமன்றம் இருக்கலாம். அமெரிக்காவில் வித்தியாசமான ஒரு பெயரில் இருக்கலாம். அதே போன்று ஏனைய நாடுகளில் ஒரு வித்தியாசமான பெயர்களில் இருக்கலாம். அதே போன்று எங்களுடைய நாட்டில் பாராளுமன்றம் என்று சொல்லுகின்றோம், நாடாளுமன்றம் என்று சொல்லுகின்றோம், ஆங்கிலத்தில் பார்லிமெண்ட் என்று சொல்லுகின்றோம். இந்த பாராளுமன்றத்துக்கு நாங்கள் எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளை ஏன் அனுப்புகின்றோம், எதற்காக வேண்டி நாங்கள் அனுப்புகின்றோம்? நான் நினைக்கின்றேன், இந்த பாராளுமன்றத்தில் 16வது பாராளுமன்றத்தில் நினைக்கின்றேன் நான் 20க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் என்று. ஒவ்வொரு மாவட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அம்பாறை மாவட்டம் எடுத்துக்கொண்டால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃப், அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அத்தாவுல்லா, இவர்கள் 4 பேரும் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அலிசாஹிர் மௌலானா, அதே போன்று கௌரவ அலிசாஹிர் மௌலானா, அதே போன்று திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கௌரவ தௌஃபீக் அவர்களும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூஃப் அவர்களும். அதே போன்று வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட், அதே போன்று காதர் மஸ்தான், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்களும் வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். அதே போன்று புத்தளம் மாவட்டத்திலே எத்தனையோ வருடங்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் 2 கட்சிகள் ஒன்று சேர்ந்து தராசு சின்னத்திலே கேட்டு எப்படியாவது ஒரு பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். அவர்தான் எங்களுக்கு தெரியும், அலி சப்ரி ரஹீம் அவர்கள். அதே போன்று அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனுராதபுரம் மாவட்டத்தில் வரலாற்றை மாற்றி அமைத்த பெருமை எங்களுடைய கௌரவ இசாக் ரஹ்மான் அவர்களுக்கு அந்த கண்ணியம் போய் சேரும். அந்த இசாக் ரஹ்மான் அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர் நன்றி கடன் பட்டிருக்கின்றார். முதலாவது முறையும் கேட்டு அதிகமான வாக்குகளை எடுத்து முதலாவது முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். 2வது முறையும் கேட்டு மாஷா அல்லா 2வது முறையும் அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். அனுராதபுரம் மாவட்டத்தில் முதலாவது முஸ்லீம் பிரதிநிதித்துவம் என்றால் கௌரவ இசாக் ரஹ்மான் அவர்கள். அதே போன்று கண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹலீம் அவர்களும், அதே போன்று முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் கௌரவ லீடர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள். அதே போன்று கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் மரிக்கார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அவர்களும், அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும்,
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பௌசி அவர்களும். இவர்கள் கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதே போன்று களுத்துறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அலி சப்ரி, அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் அலி சப்ரி அவர்களும், அதே போன்று இம்தியாஸ் பாக்கீர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கர் அவர்களும், அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் ஃபலீல் அவர்களும் களுத்துறை மாவட்டத்தை சிறுபான்மை இனத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். அதே போன்று கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படக்கூடியவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி, அதாவது துரதிர்ஷ்டவசமாக, நாங்கள் களுத்துறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கம்பஹா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கம்பஹா மாவட்டத்தில் அதிகமான முஸ்லீம்களுடைய தொகை இருந்தும் இதுவரையில் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மாத்தளை, ஹம்பாந்தோட்டை, அதே போன்று காலி, இந்த மாவட்டங்களில் இதுவரையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் கசப்பான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல குருநேகல் மாவட்டத்திலும் நாங்கள் புத்தியை பாவித்தால், நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால் 2 உறுப்பினர்களை வென்றெடுக்கலாம். 2 கட்சிகளில் 2 உறுப்பினர்களை வென்றெடுக்கலாம். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் பொதுமக்கள் ஏன் உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள்? இது உங்களுடைய அமானிதம். நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், உங்களை சார்ந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலுடைய இருக்கக்கூடிய குறை நிறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் உங்களை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், நாங்கள் முஸ்லீம்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு 100 ரூபாய் கிடைத்தால் 90 ரூபாயை பொக்கெட்டில் போட்டு 10 ரூபாய் போடுவது முறை அல்ல. இதற்காக வேண்டி உங்களை பாராளுமன்றம் அனுப்பவில்லை. நான் முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். தங்கம் களவெடுப்பதற்காக வேண்டியும் தங்கம் கடத்தி செல்வதற்காக வேண்டியும் உங்களை பாராளுமன்றம் அனுப்பவில்லை. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் தங்கம் கடத்தி வந்தார். அந்த சம்பவம் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம். அதற்காக வேண்டி சமூகம் உங்களை அனுப்பவில்லை பாராளுமன்றத்துக்கு. அதே போன்று எங்களுக்கு தெரியும், அம்பாறை மாவட்டத்தில் ஒருவர் இருக்கின்றார். அதாவது மிகவும் முக்கியமான வசதி வாய்ப்பு, அதாவது பணக்காரர்களில் 10 பேரில் ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியராக, கணிதப்பாட ஆசிரியர் அல்லது விஞ்ஞானப்பாட ஆசிரியர் என்று நான் நினைக்கின்றேன், சரியாக தெரியாது. ஆனால் இன்று எப்படி இருக்கின்றார்? அவர் முக்கியமான 10 பணக்காரர்களில் உள்வாங்கப்படக்கூடிய ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பணமெல்லாம் எங்கால? இந்த பணமெல்லாம் யாருக்கு கிடைத்து? இந்த பணமெல்லாம் பொதுமக்களுக்கு செலவழிக்கக்கூடிய பணம். நீங்கள் 1 கோடி உங்களுக்கு கிடைத்து விட்டதென்றால் 9 கோடியை உங்களுடைய பொக்கெட்டில் வைத்து 1 கோடியை மக்களுக்கு செலவழிக்க முடியாது. 1 கோடியை உங்களுடைய பொக்கெட்டில் போடுங்க, பரவாயில்லை. 9 கோடியை நீங்கள் செலவழிக்க அல்லாட்ட நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் தப்பித்துக் கொள்வீங்க. பார்க்கின்றோம் நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு எவ்வளோ உரிமைகளை எங்களுடைய, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்த அவர்கள் இப்போது உயிரோடு இல்லை, கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இன்று சமூகம் பேசுகின்றது. உங்களையும் அப்படி சமூகம் பேச வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும், சமூகத்துக்கு பயனுள்ள விடயங்களை செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், பதியுதீன் மஹ்மூத் இன்று மக்கள் பேசுகின்றார்கள், டிபி ஜாயா இன்று மக்கள் பேசுகின்றார்கள், அறிஞர் சித்திலபே இன்று மக்கள் பேசுகின்றார்கள், மரணித்து எத்தனையோ வருடங்கள் இன்றும் பேசுகின்றார்கள். புத்தளத்தைச் சேர்ந்த இஸ்மாயில், முதலாவது முஸ்லீம் சபாநாயகர், இன்று மக்கள் பேசுகின்றார்கள். அதே போன்று பாக்கீர் மாக்கார் இன்று மக்கள் பேசுகின்றார்கள். அதே போன்று முஸ்லீம் காங்கிரஸ் இஸ்தாஃபர் கௌரவ அஷ்ரஃப் அவர்கள் இன்றும் மக்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். கௌரவை, அதாவது
முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரஃப் அவர்களை இணைத்து அதிகமான சேவைகள் எங்களுடைய பகுதிகளுக்கு சேவை செய்யவில்லை. ஆனாலும் அவர் சார்ந்த மாவட்டத்துக்கு, அவர் சார்ந்த மக்களுக்கு, அவர் சார்ந்த கட்சிக்கு அவர் சேவை செய்திருக்கின்றார். அதனால் இன்று எத்தனையோ குடும்பங்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டு, எத்தனையோ பேருக்கு தொழில் கொடுத்திருக்கின்றார், அந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கின்றார். அதை நினைத்து மக்கள் இன்றும் கவலைப்படுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, நான் அடுத்த இன்னொரு விடயம் என்ன தெரியுமா? புத்தளத்திலே கே பாய்ஸ் இருந்தார். புத்தளம் மாவட்டத்திலே கே பாய்ஸ் இருந்தார். உண்மையிலே அவர் ஒரு நல்ல சேவை செய்த ஒரு மனிதர் என்று தான் நான் சொல்ல வேண்டும். புத்தளத்துக்கு சென்று பார்த்தால் விளங்கும் அவர் செய்த சேவைகள், தாராளமான சேவைகள். அவருடைய ஜனாசாவை பார்த்தால் எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கலாம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் அவருடைய ஜனாசாவில். ஏன்? அவர் ஒரு சேவை நாயகன் என்று நினைத்து கவலைப்பட்டு தான் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். புத்தளத்தில் மாஷா அல்லாஹ் நிறைய அபிவிருத்திகளை புத்தளத்துக்காக வேண்டி, புத்தளத்து மக்களுக்காக வேண்டி மர்ஹூம் கே பாய்ஸ் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மக்கள் ஒருபோதும் அவரை மறக்க மாட்டாது. அதே போன்று இந்த உயிரோடு வாழக்கூடிய, நான் இப்போ சொன்ன பேர்களில் உயிரோடு வாழக்கூடிய எல்லோரும், நீங்களும் உங்களுடைய மாவட்டத்துக்கு, நீங்களும் உங்களுடைய பிரதேசத்துக்கு, நீங்களும் உங்களுடைய சகோதர இனத்துக்கு அபிவிருத்திகளை செய்வீர்கள் என்றால், நீங்கள் சேவைகளை செய்வீர்கள் என்றால், பணம் மட்டும்தான் நோக்கம் என்று, வரப்பிரசாதங்கள் மட்டும்தான் நோக்கம் என்று, நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டேன், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அந்த நாட்டுக்கு போகலாம், இந்த நாட்டுக்கு போகலாம், அங்கே நோர்வேல வீடு வாங்கலாம், அதே போன்று லண்டனில் வீடு வாங்கலாம், லண்டனிலே காணி வாங்கலாம், நோர்வேயிலே காணி வாங்கலாம், எங்கேயும் காணி வாங்கலாம், எங்கேயும் பூமி வாங்கலாம் என்று சம்பாதித்து அதை மட்டும் செய்யாதீர்கள். அல்லாஹ் விட்ட ஒரு நாளும் நீங்கள் தப்பித்து கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கு வாக்களித்தது உங்களுடைய அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் முஸ்லீம்கள், உங்களுக்கு தெரியும் ஈமான் இஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அமானிதம் என்றால் என்னன்னு தெரியும். உங்களை மக்கள் ஏன் அனுப்பியிருக்கின்றார்கள்? நாடாளுமன்றம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அபிவிருத்திகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிராமமும் அபிவிருத்தி காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று முஸ்லீம் கிராமங்கள் அபிவிருத்தி காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அபிவிருத்தியை சந்திப்பதற்காக வேண்டித்தான், அபிவிருத்தியை பார்ப்பதற்காக வேண்டித்தான் உங்களை மக்கள் முஸ்லீம்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். நீங்கள் எல்லோரும் படித்தவர்களாக இருக்கலாம். உதாரணமாக கௌரவ முஷரஃப் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு சட்டத்தரணி என்று நினைக்கின்றேன். அதே போன்று கௌரவ அலிசாயிர் மௌலானா அவர்கள் ஒரு படித்தவர் என்று நினைக்கின்றேன். அதே போன்று கௌரவ ஹரீஸ் அவர்கள் ஒரு சட்டத்தரணி என்று நினைக்கின்றேன். அதே போன்று கௌரவ தௌஃபீக் அவர்கள் ஒரு சட்டத்தரணி என்று நினைக்கின்றேன். அதே போன்று இருக்கக்கூடிய எல்லோரும் மாஷா அல்லாஹ் முஜிபுர் ரஹ்மானை எடுத்துக்கொண்டாலும் அவரும் ஒரு சட்டத்தரணியாகத்தான் இருக்கலாம். கௌரவ மரிக்கார் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சிரசையில் வேலை செய்த ஒரு பெரிய ஒரு பதவியில் வேலை செய்த ஒருவராக இருக்கலாம். நல்லா படித்தவர்கள், மாஷா அல்லாஹ் திறமையானவர்கள் தான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் கவலை என்ன தெரியுமா? நாம் பேச வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? கவலை என்னவென்றால், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் ட்ரிங்குவல், அதாவது ஸ்கில், அதாவது லாங்குவேஜ் ஸ்கில், அதாவது மும்மொழிகளிலும் பேசக்கூடிய புலமை உள்ளவர்கள் ஒரு சிலர்கள் தான். உதாரணமாக கௌரவ முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் மாஷா அல்லாஹ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மும்மொழிகளிலும் மாஷா அல்லாஹ் திறமையாக பேசக்கூடியவர். பேச்சில் மட்டும் வேலையில் சேவையிலையும் தேவை. பேச்சு மட்டும் வேலையில் சேவையும் செய்யணும். அதே போல் கௌரவ அலி சப்ரி, ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அலி சப்ரி அவர்கள் மாஷா அல்லாஹ் மும்மொழிகளிலும் ட்ரிங்குவல் ஸ்கில் லாங்குவேஜ் மும்மொழிகளிலும் சரளமாக, அதாவது ஃப்ளூவண்டாக பேசக்கூடிய, பாராளுமன்றத்தை கலக்கக்கூடியவர். பாராளுமன்றத்தில் மும்மொழிகளின் கலக்கி வேலையில், ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதே போன்று இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் அவரை எடுத்துக்கொண்ட மாஷா அல்லாஹ் சிங்களம் தாராளமாக புலமையாக நல்லா பேசக்கூடிய ஒருவர் தான் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார். அதே போன்று கௌரவ கபீர் ஹாஷிம், அதே போன்று கௌரவ முஜிபுர் ரஹ்மான், கௌரவ மரிக்கார். அடுத்தவங்களை பார்த்தா எப்பயுமே அதே குப்பையை தான் கூட்டுது. நம்மளோட உதாரணமாக அத்தாவுல்லா எடுத்துக்கொண்டாலும் நம்மளோட கௌரவ முஷரஃப், கௌரவ தௌஃபீக், கௌரவ ஹரீஸ் ஒரு லோயர், கௌரவ இம்ரான் மௌரூப்,
கௌரவ ரிஷாட் பதியுதீன் ஒரு கட்சியுடைய தலைவர். அந்த காலம் ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் தமிழில் பேசினா என்ன செய்வாங்க, அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தெரியாத பாராளுமன்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வார்கள், காதுக்குள்ளே அந்த என்ன செய்வார் டிரான்ஸ்லேஷன் டிவைஸ் அதை போட்டு இவர் என்ன பேசுகின்றார் என்று கேட்பார்கள். ஆனால் அந்த காலம் மலையேறி போய்விட்டது. இப்போ என்ன செய்வாங்க, நீ பேசுகிறத பேசி என்ன செய்வாங்க, அவங்க டெலிஃபோனில் பேசி கொண்டிருப்பாங்க, நாங்கள் பேசிக்கிட்டு நான் அவதானிச்சிருக்கின்றேன். அதனால தான் நான் சொல்லுகின்றேன். ஒரு நாள் இப்போ சில தினங்களுக்கு முன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அம்பாறை மாவட்ட கௌரவ அத்தாவுல்லா அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் தமிழில். அப்போ அவர் என்ன சொல்லுகின்றார், ப்ளீஸ் மங் கதா கரனே கிட்ட எஹுங்கந்தென்ன தேவையா, நாங்கள் சொல்லணுமா இதை, எஹுங்கந்தென்னு சொல்ல தேவையில்லை நாங்கள். உங்களுக்கு ஏன் இந்த சிங்களம் கொஞ்சம் படித்து கொள்ள முடியாதா, டியூஷன் வச்சு கொள்ள முடியாதா, சிங்களம் தெரிஞ்சவங்க இல்லையா, எந்த நாளும் நீங்கள் இந்த பல்லவியை தானே பாடணும் தமிழில். இது எங்களுடைய மதர் டங் தமிழ் தான், எங்களுடைய மதர் டங் தமிழ். ஆனாலும் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றீர்கள், பெரிய ஒரு அவையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பேசக்கூடிய விடயத்தை முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, உங்களுக்கு சிங்களம் தெரியாதா, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா? நான் இதை அனுராதபுரம் மாவட்ட எங்களுடைய கௌரவ நான் மதிக்கக்கூடிய இஷாக் ரஹ்மானுக்கும் சேர்த்து தான் சொல்லுகின்றேன். அவருடைய சிங்களமும் கொஞ்சம் ஒரு இலக்கண சிங்களம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்யணும், நீங்கள் ஒரு முயற்சி ஒன்று செய்யணும். எத்தனையோ சிங்களம் தெரிஞ்சவங்க, நல்லா படித்து தரவங்க, படித்து கொடுக்குறவங்க, நல்லா ஆங்கிலம் படிக்கக்கூடியவங்க 2 மாதத்தில் ஆங்கிலத்தை நல்லா சரளமாக பேசிக்கொள்ளலாம். சரளமாக இல்லாட்டி ஓரளவு சரி. இப்போ நீங்கள் எத்தனையோ ரீப்ரசன்டேட்டிவ் சந்திப்பீங்க, நீங்கள் எத்தனையோ வெளிநாட்டு ஃபாரின் ரீப்ரசன்டேட்டிவ் வெளிநாட்டு பிரதிநிதிகளை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களோட கையால் நீங்கள் யாரை சரி கூப்பிட்டு போகணுமா, உங்களுக்கு பதிலாக பேசுகிறதுக்கு வெக்கம் இல்லையா? ஏன், நாங்கள் பழகணும், நாங்கள் படிக்கணும். யாரும் எங்களுக்கு தேவையில்லை. பிஹால்ஃப் ஆஃப் மீ எங்களுக்கு பதிலாக யாரும் வர தேவையில்லை. விளைஞ்சா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், உங்கள்கிட்ட மாஷால்லா சல்லி இருக்குது, சல்லி குமியல் இருக்குது, என்ன செய்யலாம், உங்களுக்கு டியூஷன் வைக்கலாம், ஒரு வீட்டுக்கு வர வச்சு ஒரு சில மாதங்கள் படித்தாலும் உங்களுக்கு சிங்களத்தால் பேசிடலாம். எங்களோட தாய்நாட்டு பாசை மலேசியாவை எடுத்துக்கொண்டா எல்லா சிறுபான்மை இருக்கின்றார்கள். சைனீஸ், முஸ்லீம், ஹிந்து, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். எல்லா மக்களும் மலாய் பேசுவார்கள். இங்கே ஐசி உள்ளவர்கள் யாருமே மலாய் தெரியா என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் மலாய் பேசுவார்கள். அதே போன்று நாங்கள் எங்கள் தாய் நாட்டில் பிறந்திருக்கிறோம், தாய் நாட்டில் வாழ்கிறோம். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கீங்க. இன்னும் கௌரவ முஷரஃப், ஃபைசல் காசிம் எத்தனை வருடம் பாராளுமன்ற உறுப்பினர்? கௌரவ ஹரீஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் எத்தனை வருடம்? கௌரவ அத்தாவுல்லா பாராளுமன்றத்தில் எத்தனை வருடம்? ஏன் உங்களால் சிங்களத்தில் பேச முடியாது? அவர்களுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை, எங்க அந்த என்னன்னு சொல்ல தேவையில்லை. கட்டாயம் நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷன் டிவைஸை வச்சு கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் சிங்களத்தில் பேசுகிறே. இந்த பாருங்கள், சாணக்கியனை உண்மையிலே ராசமாணிக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், உண்மையிலே அவர் ஒரு வீரன், சிங்கம் என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி புலமை! தமிழ் வேணுமா, சிங்களம் வேணுமா, ஆங்கிலம் வேணுமா, இங்கிலீஷ் வேணுமா, 3 மொழியிலும் மாஷா அல்லாஹ் புலமையாக பேசக்கூடிய ஒரு தமிழ் இனத்தைச் சேர்ந்த, அதுவும் சிறுபான்மை மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு ஆங்கிலம் பேச முடியும் என்றால் ஏன் உங்களால் முடியாது? ஒரு டியூஷன் கிளாஸ் எடுங்க, டியூஷன் கிளாஸுக்கு இந்த ஒரு டீச்சர் சேர்மாற வரவழைச்சி நீங்கள் ஆங்கிலம் படிங்க, நீங்கள் சிங்களம் படிங்க, படித்து உங்களுடைய சமூகத்துடைய பிரச்சனையை நீங்கள் ஆங்கிலத்தில் முன்வைங்க, முழு உலகமும் பார்க்கும். மாஷா அல்லாஹ். கௌரவ தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எவ்வளோ அழகாக பேசுகின்றார்கள். கௌரவ ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எவ்வளோ மாஷா அல்லாஹ், அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்குறது சரியான ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஸ்பீச்சில் மட்டும் நீங்கள் முடிச்சிட வேணாம்.
நீங்கள் உங்களோட சமூகத்துக்கு பொறுப்பாக இருக்கிறீங்க. சமூகத்துக்கு சேவை செய்வதிலும் உங்களுடைய ஈடுபாட்டை காட்ட வேண்டும். சேவையும் செய்யணும், உங்களுடைய பேச்சையும் நீங்கள் காட்ட வேண்டும். இவ்வாறு 2 விடயம் இருக்கும் என்றிருந்தால்தான் உங்களை எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்கள் தெரிவு செய்வார்கள். மாஷா அல்லா. என்னுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் கௌரவ இஷாக் ரஹ்மான், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவருக்கு மென்மேலும் உதவி செய்ய வேண்டும். நான் அவரிடத்தில் 1% பெற்றவன் அல்ல, 1% லாபம் எடுத்தவன் அல்ல. அவரை நேரடியாக சந்தித்திருக்கின்றேன் பொது விடயங்களுக்காக வேண்டி. 1% என்னுடைய சொந்த நலனுக்காக வேண்டி நான் பெற்றவன் அல்ல. அவருக்கும் தெரியும், அவரிடத்திலும் கேட்டு பார்க்கலாம். அவருக்கும் இந்த வீடியோ செல்லலாம், அவரும் பார்க்கலாம் இந்த வீடியோவை. கண்ணியத்துக்குரிய என் அன்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களே, முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களே, இதற்கு பிறகாவது தமிழில் பேசுகிறத விடுங்க. தமிழில் பேசுகிறத விட்டு சிங்களத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச சிங்களத்தில் பேசுங்க. பேசி உங்களுடைய விடயத்தை இலங்கை நாட்டில் உள்ள மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அதே போல் ஆங்கிலத்தையும் படிங்க. படித்து நீங்கள் வெளிநாட்டுகளுக்கு எந்த சமூகத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கின்றது, இவ்வளோ தேவைகள் இருக்கின்றது என்பதை முன்வையுங்கள். அதே போல் இஷாக் ரஹ்மானை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் அவர் சம்பாதிப்பதற்காக வரவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர் மாஷா அல்லாஹ் அவருக்கு கிடைக்கக்கூடிய முதலை விட தாராளமாக சேவை செய்கின்றார். மாஷா அல்லாஹ் முஸ்லீம் கிராமங்களுக்கு மாத்திரமல்ல, அந்நியவர்களுக்கு, முஸ்லீம் கிராமங்களை விட அந்நியவர்களுக்கு உதவி செய்கின்றார். அந்நியவருடைய பாடசாலை, அந்நியவருடைய பன்சலை, அந்நியவருடைய கோவில், இவை அனைத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஒருவர் இஷாக் ரஹ்மான். அவருடைய ஆயுள அல்லாஹ் நீடித்து வைக்க வேண்டும். அதே போன்று நீங்களும் உங்களுடைய மாவட்டங்கள் அபிவிருத்திகளை செய்தால் உங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க மாட்டார்கள், உங்களை தெரிவு செய்வார்கள். இல்லாவிட்டால் நிச்சயமாக உங்களை புறக்கணித்துத்தான் ஆக வேண்டும், புறக்கணித்துத்தான் ஆகுவார்கள். ஏன் நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய அதாவது லாங்குவேஜை ஸ்கில் படுத்தவில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய புலமையை வெளிக்காட்டவில்லை என்றால் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தகுதியானவர்கள் இருக்கின்றார்கள், நல்லா பேசக்கூடிய புலமை வாய்ந்தவர்கள், ஆங்கிலம், சிங்களம், தமிழில் பேசக்கூடியவர்கள், சமூகத்திலே உள்ள பிரச்சனைகளை முழு உலகத்துக்கும் வெளிக்காட்டக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ் அவர்களைத்தான் மக்கள் தெரிவு செய்வார்கள். எனவே சேவை செய்ய வேண்டும். உங்களுடைய அதாவது மொழி புலமையும் நீங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வீடியோவை நான் பதிவிடலாம் என்று நினைத்தேன். எனவே கண்ணியத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, இந்த விடயத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் வீடியோவை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். பார்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நான் கேட்டு விடைபெறுகின்றேன்.